வணக்கம் மக்களே! நம்ம கார்த்திக் கதையில ஜூன் 12 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரோஹிணி போயிட்டு ரேவதி கிட்ட பேசுறாங்க. "ஏய், என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ பாட்டுக்கும் அம்மா சொல்ற எல்லாத்துக்குமே சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் நடக்க போகுது. கல்யாணம் நடந்துருச்சு. அதுக்கப்புறம் நீ என்னதான் முடிவை மாத்தினாலும் மாத்தவே முடியாது. சரியா? இங்க பாரு. இப்பவே நீ கிளம்பி போ. அம்மா கண்டிப்பா உன்னை வந்துட்டு ரொம்ப கட்டாயப்படுத்தி தான் இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க. உனக்கு எதுக்காக அந்த கார்த்தியை பிடிக்கும் அப்படின்னா, அவரோட நல்ல குணத்தினால தான் உனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. இவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு உனக்கு தெரியும்ல. பாவம். கஷ்டத்துல இருந்து காசு கேட்டு வந்தவங்களுக்கு காசு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றான். கொஞ்சம் கூட அவன் மனசுல இரக்கமே இல்லை. அவன் ஒரு நல்லவனும் கிடையாது. பொய் சொல்லி உன்னை ஏமாத்திருக்கான். அவன் கார்த்தின்னு சொல்லி உன்னை ஏமாத்திருக்கான். இவ்வளவு பண்ண அவனை நீ எப்படி கல்யாணம் பண்றதுக்கு ஒத்துக்கிட்ட? இங்க பாரு, நீ கிளம்பு. நான் அம்மா கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறோம். நாங்க எல்லாருமே சேர்ந்து உன்னை காப்பாத்துறோம் அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இல்லக்கா, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இங்க யாரும் இதுல தலையிட வேண்டாம். ஒருவேளை அவருக்கு என் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இருக்கு அப்படின்னா அவர் கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவாரு. நீ சொன்னியல்லக்கா, அவர் என்னை காதலிக்கிறாரு அப்படின்னு. ஆனா அவர்கிட்ட நான் ஒவ்வொரு முறையும் போய் கேட்கும்போது அவரு என்னை காதலிக்கல அப்படின்னு தான் நினைச்சு பேசுறாரு. அப்படி இருக்கையில என்னால அவரை கட்டாயப்படுத்த முடியாது இல்லையா? இங்க பாருக்கா, ஒருவேளை எனக்கு உண்மை தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கூட அவர் அப்படி பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கப்புறமும் என்னால அவரை கட்டாயப்படுத்த முடியாது. நீ சொன்னியல்ல, அந்த விதிதான் எங்க 2 பேருக்கும் இவ்வளவு விஷயங்களை நடத்தி கொடுக்குது அப்படின்னு சொன்னியல்ல. ஒருவேளை அந்த விதி நடத்தி கொடுக்குது அப்படின்னா, இதே மாதிரி எனக்கும் அவருக்கும் இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுக்கட்டுமே அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் நம்ம ரேவதிக்கு என்ன சொல்றது அப்படின்னே ஒண்ணுமே புரியவே இல்லை ரோகிணிக்கு. அப்ப ரோகிணி சொல்றாங்க, இங்க பாருடி, அம்மாவோட கட்டாயத்தினாலதான் நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. தயவு செஞ்சு நிப்பாட்ரி. நாங்க எல்லாருமே உனக்கு துணையா இருக்கோம். அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இல்லக்கா, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னை யாரும் தயவு செஞ்சு கட்டாயப்படுத்தாதீங்க. கிளம்புங்கக்கா அப்படின்னு சொன்னதும் ரோஹிணிக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. இவகிட்ட எத்தனை தடவை சொன்னாலும் கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டேங்கிறா. அப்பா கிட்டயும் அவர்கிட்டயும் இந்த விஷயத்த போய் சொல்லணும் அப்படின்ட்டு நேரா வெளியில அவங்க அப்பாவை பாக்குறாங்க. அப்பா அப்படின்னு ராஜா சொல்றாரு, அம்மாடி, அவகிட்ட பேசுனியா? அவ என்னம்மா சொன்னா? அதுக்கு அவங்க சொல்றாங்க, அப்பா, நான் அவகிட்ட எவ்வளவோ பேசி பார்த்தேன்ப்பா. ஆனா அவ கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டேங்கிறாப்பா. ரொம்ப பிடிவாதமா இருக்கா. அவ தானா மாப்பிள்ளை வரணும் அப்படின்னு நினைக்கிறா. அவருக்கு இந்த விஷயத்த பத்தி தெரியப்படுத்தி சீக்கிரம் அவரை கூப்பிடுங்க அப்படின்னு. உடனே ராஜா சொல்றாரு, சரிம்மா, இந்த விஷயத்த பத்தி அவர்கிட்ட தெரியப்படுத்தி உடனே வர வைப்போம் அப்படின்னு நேரா நம்ம ஹீரோவுக்கு ஃபோன் பண்றாங்க. ஹீரோ ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க அப்படின்னு சொல்ல ராஜா சொல்றாரு, மாப்பிள்ளை, இங்க ரொம்ப பெரிய விஷயம் ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு மாப்பிள்ளை. அந்த ஈஸ்வரி அந்த மருதுக்கும் இந்த ரேவதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டா. நாளைக்கு நடக்க போற கல்யாணத்துக்கு இப்பவே ஒரு சாம்பிள் மாதிரி இந்த தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறா. இப்போ என்ன மாப்பிள்ள பண்றது? நீங்க வந்தாதான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியும். சீக்கிரம் வாங்க மாப்பிள்ள அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, மாமா, ஒரு நிமிஷம் இருங்க. நீங்களே சொல்லுங்க, ரேவதியோட மனசுல நான் இருக்கேன்னு. அப்ப அவ சீக்கிரம் என்னை ஞாபகத்துக்கு கொண்டு வருவாள்ல. அவ ஞாபகத்துக்கு கொண்டு வருவா. மாமா, இந்த வாட்டி நான் கல்யாணத்தை தடுக்கல. ஒருவேளை ரேவதிக்கு என் கூட வாழணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அவளே அந்த கல்யாணத்தை நிப்பாட்டி என்னை தேடி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போனை கட் பண்றாரு. இதை கேட்டதும் ராஜாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. என்னது, மாப்பிள்ளை இப்படி சொல்லிட்டு கட் பண்றாரு அப்படின்னு ரோஹிணி கேக்குறாங்க, என்னாச்சுப்பா? அவர் என்ன சொன்னாரு? வராரா? இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணத்திற்கு வராருல்ல அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சொல்றாரு, இல்லம்மா, அவர் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாருமா. இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ரோஹிணி. என்னப்பா சொல்றீங்க? வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரா? அப்பா, அவர் வந்தாதானப்பா இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியும். அம்மாவோட ஆணவத்தையும் அடக்க முடியும். இப்ப என்னப்பா பண்றது அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, அம்மாடி, நம்ம எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணோம். ஆனா எதுவுமே நடக்கல. இனிமே அந்த கடவுள் தான் பாத்துக்கணும் அப்படின்னு. இது கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ரேவதி. ரோஹிணி,
என்னப்பா இது, அவங்க 2 பேரையும் எப்படியாவது ஒண்ணு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைச்சா, கடவுள் அடுத்தடுத்து நமக்கு இவ்ளோ பிரச்சனைகள குடுத்துக்கிட்டு இருக்காரே அப்படின்ட்டு ரொம்ப கவலையோட பேசுறாங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப சோகமா உட்கார்ந்துருக்காரு. அப்ப நம்ம ஹீரோ நினைக்கிறாரு, ரேவதி மனசுல வந்துட்டு நான் இருக்கேன் அப்படின்னு தெரியும். அவளா சீக்கிரம் வந்துட்டு அவளோட காதல வெளியில கொண்டு வரணும். அவளா அவளோட காதல வெளியில கொண்டு வந்தா மட்டும் தான் அந்த கல்யாணத்த அவ நிப்பாட்டுவா. அவள நான் பல தடவ பார்த்துருக்கேன். அவளோட ஆழ் மனசுக்குள்ள நான் இருக்கேன். அப்ப அவ அந்த கல்யாணத்த நிப்பாட்டி ஆவுவா. அந்த கடவுள் தான் நமக்கு துணையா இருக்கணும் அப்படின்னு உட்காந்துருக்காங்க. அப்ப ராஜா என்ன பண்றாருன்னா, இது சரிப்பட்டு வராது. பாட்டிக்கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லுவோம் அப்படின்னு நேரா பாட்டிக்கு ஃபோன் பண்றாங்க. பாட்டி ஃபோன் அட்டெண்ட் பண்ணி சொல்லியா அப்படின்னு சொல்ல, அப்ப ராஜா விஷயத்த சொல்றாரு. இத கேட்டதும் பாட்டி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னய்யா சொல்ற? இப்படி ஒரு விஷயம் அங்க நடந்துகிட்டு இருக்கா? அந்த ஈஸ்வரி ஏன் தான் இப்படி பண்றா? ராஜா சொல்றாரு, அம்மா அதை விடுங்க. ரேவதிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல. ஆனா அவளை கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணத்தை நடத்த பாக்குறா அந்த ஈஸ்வரி. இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு மாப்பிள்ளை கிட்ட போன் அடிச்சு சொன்னா அவரு சொல்றாரு, ரேவதியாவே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டட்டும் அப்படின்னு சொல்றாரு. எப்படிம்மா ரேவதியா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவா? அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. இப்ப எப்படிம்மா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறது அப்படின்னு. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, ஐயா எனக்கு இப்ப என்ன பண்றேன்னு தெரியலையா. சரி நான் உடனே அங்க வரேன் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, சரிப்பா சரிம்மா, சீக்கிரம் நீங்க வாங்க, நீங்களாவது வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்க அம்மாவை கூப்பிடுறாங்க. பரமேஸ்வரி பாட்டி வந்து, ஐயோ என் பேரனுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு பாட்டி அவசர அவசரமா நேரா ஈஸ்வரியோட வீட்டுக்கு வராங்க. மணமேடையில ரேவதியும் அந்த மருதுவும் நிக்கிறாங்க. அப்ப பாட்டி அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு, ஈஸ்வரி என்ன நினைச்சுக்கிட்டு இவ்ளோ பெரிய காரியத்த பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. ஈஸ்வரி கேக்குறாங்க, ஏய் உனக்கும் இந்த குடும்பத்துக்கு என்ன சம்மந்தம்? இப்ப நீ எதுக்கு இந்த இடத்துல தேவையில்லாம வந்து சத்தம் போடுற அப்படின்ட்டு. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு, எவனோ ஒருத்தனை என் பேரன்னு சொல்லி கொண்டாந்து நிப்பாட்டி என் பேத்தியை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குற. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அதெல்லாம் என் பொண்ணுக்கு தெரியும். என் பொண்ணோட அனுமதியோட தான் இந்த கல்யாணத்தையே நடத்திக்கிட்டு இருக்கேன். நீ தேவையில்லாம என் குடும்ப விஷயத்துல தலையிடாத. இப்ப வெளியில போக போறியா அப்படின்னு கேக்குறாங்க. பாட்டி சொல்றாங்க, இல்ல நான் வெளியில போக மாட்டேன். இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு தான் நான் வெளியில போவேன். நீ பண்றது ரொம்ப பெரிய அநியாயம். என் பேத்திக்கு நீ ரொம்ப பெரிய அநியாயத்தை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இப்ப நீ வெளியில போக போறியா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப பாட்டி சொல்றாங்க, நான் போக மாட்டேன். இந்த கல்யாணத்தை நிறுத்து அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ இப்ப இந்த கல்யாணத்தை விட்டு போகலைன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் இந்த வீட்ல உள்ள யாருமே வந்துட்டு கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வரமாட்டாங்க. உன் பேரனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசினதும் ஈஸ்வரி சொல்றாங்க, நீ ஏன் தான் இப்படி பண்றேன்னே தெரியல. இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொன்னதும் உடனே நம்ம பரமேஸ்வரி வந்து ஈஸ்வரி பேசினதை கேட்டுக்கிட்டு பயந்துக்கிட்டு நேரா ராசாவை பார்த்து, ராசராசா என்னால எதுவும் பண்ண முடியலையா, என் பேரனோட வாழ்க்கை இப்படி போகுதேன்னு பார்க்கும் பொழுது மனசுக்கே ரொம்ப வேதனையா இருக்கியா, என்னை மன்னிச்சிரியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பரமேஸ்வரி அந்த இடத்துல இருந்தே ரொம்ப சோகமா போறாங்க. அப்போ இத பார்த்துட்டு நம்ம ரேவதிக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. பாட்டி வந்துட்டு இந்த வாழ்க்கை எனக்கு அமைஞ்சிடக்கூடாது, அவங்க வீட்டுக்கு மருமகளா நான் வரணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்படுறாங்க. ஆனா சூழ்நிலை எல்லாம் இப்படி நடந்துகிட்டு இருக்கே. அம்மா இப்படி என்னை மிரட்டி இந்த கல்யாணத்தை பண்ண வைக்கிறாங்க. இப்ப என்ன பண்றது அப்படின்னு ரேவதிக்கும் ஒரே கவலையா இருக்கு. அப்போ மருது சொல்றாரு ரேவதி கிட்ட, இங்க பாரு, உன் மனசுல என்ன வச்சிருந்தாலும் அதை உடனே வந்துட்டு மறந்துரு. இன்னையிலேருந்து நான் தான் உனக்கு புருஷன். அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கும் எனக்கும் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்து கல்யாணம் தான். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உன் கழுத்துல தாலி கட்ட போறேன். அதுக்கப்புறமும் இந்த டிரைவர் பையில பத்தி ஏதாவது நினைச்சுக்கிட்டு இருந்த அவ்வளோதான் அப்படின்னு சொன்னதும் ரேவதி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இவன் என்ன இப்பவே வந்துட்டு நம்மளை இப்படி மிரட்ட ஆரம்பிக்கிறான் அப்படின்னு ரேவதிக்கு ஒரே கவலையா இருக்கு. அப்ப ரேவதி என்ன பண்றாங்கன்னா நேரா மருதுவை பார்த்து முறைக்கிறாங்க. முறைச்சுக்கிட்ட, இங்க பாரு, நான் ஒன்னும் உன்னை பிடிச்சி போய் இந்த கல்யாணத்தை எல்லாம் பண்ணிக்கல. அம்மா வந்துட்டு ரொம்ப கவலைப்பட்டு கேட்டதுனால மட்டும்தான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேனே தவிர்த்து எனக்கு உன்னை துளி அளவு கூட பிடிக்காது. அதை முதல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பேசுறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு மருது கோவத்துல நிக்கிறாரு. அப்போ அந்த சாமியார் வந்துட்டு மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்க ரேவதியோட மனசுல கொஞ்சம் பயம் அதிகரிக்குது. ஒருவேளை இவன் நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் யாராலுமே இந்த கல்யாணத்தை
நிறுத்தவே முடியாது. கண்டிப்பா வந்துட்டு இவன் கூட தான் நம்ம சேர்ந்து வாழ்ற மாரி இருக்கும். கண்டிப்பா நம்மளால முடியவே முடியாது. இவன் வந்து நல்லவன் அப்படின்னு நெனச்சு தான் நம்ம இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டோம். ஆனா, இவன் கெட்டவன் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு, என்னால எப்படி இவன் கூட சேர்ந்து வாழ முடியும்? நம்ம ரொம்ப தவறான முடிவு எடுத்துட்டோம், அம்மாவுக்கு பயந்து. அப்படின்னு ரேவதி நேரா மருதுவ பார்த்து, "ஒரு நிமிஷம் இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு, நேரா அவங்க அம்மாட்ட போறாங்க. ஈஸ்வரி வந்துட்டு ஷாக் ஆகி, "ரேவதி என்ன பண்ற? மேடையில போய் நின்னு." ரேவதி சொல்றாங்க, "அம்மா, நீங்க இப்படி சொன்னத வச்சு நான் ரொம்ப தப்பான முடிவு எடுத்துட்டேம்மா. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. தயவு செஞ்சு நீங்க இந்த கல்யாணத்த நிப்பாட்டிருங்கம்மா" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இத கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ஈஸ்வரி. "இங்க பாருடி, இந்த கல்யாணம் என்ன நடந்தாலும் சரி நிக்காது. அதுல எந்தவித மாற்றமும் இல்ல. வா" அப்படின்னு சொல்லி புடிச்சு இழுத்து கொண்டு போய் மறுபடியும் மேடையில நிக்க வைக்கிறாங்க. அப்ப அந்த மருது கேட்குறாரு, "ஏய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ பாட்டுக்கு அங்க போற, இங்க போற. பேசாப்புல நில்லு" அப்படின்னு. அப்ப ரேவதி மருதுகிட்ட, "இங்க பாரு, உன் கல்யாணம் நடக்காது பாரு" அப்படின்ட்டு. அப்ப மருது சொல்றாரு, "ஏய், தாலி என் கையில இன்னும் கொஞ்ச நேரத்துல வரப்போகுது. உன் கழுத்துல தாலி கட்ட போறேன். அதுக்கப்புறம் உன்னால என்னடி பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதை கேட்டதும் நம்ம ஹீரோயினுக்கு செம்ம காண்டாகுது. நேரா அவங்க அம்மாவை பார்த்து, "அம்மா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்" அப்படின்னு அத்தனை பேருக்கு முன்னாடி சொல்றாங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, "இங்க பாரு, இந்த கல்யாணம் நடக்கும்." ரேவதி சொல்றாங்க, "இல்லம்மா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். என் மனசுல கார்த்தி தான் இருக்காரு. அவரை தான் நான் கல்யாணம் பண்ணியே தீருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு மாலையெல்லாம் பிடிச்சி கழட்டி போட்டுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. ஈஸ்வரி போயிட்டு தடுக்க, ஈஸ்வரியை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து ஓடுறாங்க. இதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ராஜா. இதைத்தான் நம்ம எதிர்பார்த்தோம், இதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஈஸ்வரி ஷாக் ஆகி கீழே போய் விழுகுறாங்க. அப்போ சந்திரா ஓடி வந்து அவங்க அக்காவை தூக்குறாங்க. "அக்கா, பாத்தியாக்கா, உன் பொண்ணு கடைசியில உனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையை கொடுத்துட்டு போயிட்டா அப்படின்னு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த டிரைவர் பையதான்க்கா. அவனோட பேச்சு கேட்டுக்கு தான் இவ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காக்கா" அப்படின்ட்டு. அப்ப சந்திரா சொல்றாங்க, "அக்கா, இவ நேரா அங்கதான் போயிருப்பா." உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, "நான் விடமாட்டேன்" அப்படின்னு. இன்னொரு பக்கம் ரேவதி இங்கேருந்து ஆஃபீஸ்க்கு ஓடுறாங்க. மன கோலத்துல வரத வந்து பிரியா பார்த்துட்டு ஷாக் ஆகி, "இவ எதுக்கு இங்கே இந்த கோலத்துல வந்துகிட்டு இருக்கா?" அப்படின்னு. ஹீரோ ஆஃபீஸ்க்குள்ள நின்றுகிட்டு இருக்கும் பொழுது ரேவதி ஓடி போய் ஹீரோவை ஹக் பண்றாங்க. ஹீரோ வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்ப ரேவதி சொல்றாங்க, "சார், நீங்க வந்துட்டு என்ன காதலிக்கிறீங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீங்க வெளிப்படுத்த மாட்டேங்கிறீங்க. ஏன் வெளிப்படுத்த மாட்டேங்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா என்னால கண்டிப்பா உங்கள வந்துட்டு பிரிஞ்சு வாழவே முடியாது அப்படின்னு மட்டும் தெரிஞ்சு போச்சு. நம்ம 2 குடும்பம் தான் வந்துட்டு அ உறவு தானே. நீங்க எனக்கு மாமன் முறை தானே. உங்கள கல்யாணம் பண்றதுல எனக்கு முழு ரைட்ஸ் இருக்கு. நான் உங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன். வாங்க" அப்படின்னு சொல்லி கேட்டதும், நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா ரேவதிய பார்த்து, "உன் மனசுலேருந்து எப்ப வர வைக்கிறது அப்படின்னு நானே காத்துக்கிட்டு இருந்தேன். அதே மாரி உன் மனசுல உள்ள காதல வெளிப்படுத்திட்டேன். இது போதும் எனக்கு" அப்படின்னு சொல்லி ஹீரோ சொன்னதும், ரேவதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்புறமா ஈஸ்வரி வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. பிரியா இருக்காங்கல்ல, அவங்க நேரா இதையெல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆகி, "அடி பாவி! கடைசியில எனக்கு இடைஞ்சலா வந்துட்டியேடி. நான் கார்த்திக் சார அடையணும்னு பார்த்தேன். நீ அடைஞ்சிட்டியேடி" அப்படின்ட்டு. பிரியா நேரா ஈஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி, "மேடம், இங்க ஒரு பெரிய பிரச்சனை ஆகிருச்சு. உங்க பொண்ணு ரேவதி வந்து அந்த சார வந்து ஹக் பண்ணிட்டா. காதலியும் சொல்லிட்டா. என்ன மேடம் நடக்குது இங்க? அவளுக்கு இன்னைக்கு கல்யாணம்னு சொன்னீங்க. கடைசியில இப்படி ஆகிட்டு" அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, "அப்படியா நடந்துச்சு?" அதுக்கு இவங்க சொல்றாங்க, "ஆமா மேடம். நீங்க நினைச்சது எல்லாமே ஃப்ளாப் ஆயிட்டு போல" அப்படின்னு பேசுறாங்க. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next new video.